நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசு மாநில அரசு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து நேற்று நம்ம சில பார்ட்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதிலேருந்து விடுபட்டதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? பாருங்கள், 16வது மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மாநில ஆளுநர் அப்படின்னு எல்லா மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க. சரியா? அவங்க வந்து குடியரசுத் தலைவரின் பேரில் வந்து ஆட்சி பண்ணக்கூடியவங்க தான் இந்த மாநில ஆளுநர். நிறைய பேர் நம்ம வந்து சொல்லுவாங்க, ஆளுநர் அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நம்மளுடைய நம்ம முன்னாள் சிஎம் ஆன அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருப்பாங்க, கலைஞர் சொல்லியிருப்பாங்க, ஆளுநர் எதற்கு அப்படிங்கிற மாதிரி. பட் வந்து அரசியலமைப்பில் வந்து என்ன இருக்குது, ஆளுநர் அப்படிங்கிற ஒரு தனி பார்ட்டே இருக்குது. ஓகேவா? ஒரு ஆர்டிக்கிளே இருக்குது. அப்படிங்கிறப்போ ஆளுநர் அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான பகுதியாக வந்து செயல்படுறாங்க. ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இருப்பாங்க. அதே போல் ஒரு யூனியன் பிரதேசத்திற்கும் பார்த்தீங்க அப்படின்னா துணைநிலை ஆளுநர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரியா? அப்போ 28 மாநிலம் வந்து இந்தியாவில் இருக்குது. 28 ஆளுநர் இருப்பாங்க. அதே போல் 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்குது. 8 யூனியன் பிரதேசங்களுக்கும் 8 ஆளுநர் ப்ளஸ் துணைநிலை ஆளுநரும் இருப்பாங்க. சரியா? அப்போது அந்த மாநில ஆளுநரின் நிர்வாக அதிகாரத்தை பற்றி பேசக்கூடியது என்ன அப்படின்னா, ஆர்டிக்கிள் 154 தான் என்னது, நிர்வாக அதிகாரம், ஆளுநரின் நிர்வாக அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. அப்போ 154. அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு சட்ட மேலவை நீக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1986 வந்து எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, அவர் இந்த சட்ட மேலவையை வந்து நீக்கியிருப்பார். இப்போ சட்ட மேலவையை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலைஞர் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்ட மேலவை நீக்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 86 எம்ஜிஆர் அவர்கள் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் நீக்கியிருப்பார். சரியா? அப்போது இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எம்எல்ஏ நம்மளுக்கு தெரியும் எல்லாருக்குமே. எம்எல்ஏனா என்ன, அதாவது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது தான் என்னது, எம்எல்ஏ. ஓகேவா? சட்டமன்ற உறுப்பினர் இவங்க எல்லாருமே. இவங்க வந்து எம்எல்ஏ அப்படிங்கிறவங்க மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி தான் யார், இந்த எம்எல்ஏ. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கோங்க இல்லையா? ஸோ அவங்களிருந்து தான் சிஎம் அப்புறம் மினிஸ்டர்ஸ் எல்லாமே. மினிஸ்டர் தான், அதாவது யார், சிஎம் தான் மினிஸ்டர்ஸ்லாம் தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? அப்போது எல்லா எம்எல்ஏவும் நம்ம தேர்ந்தெடுப்போம். அதில் யார் பெரும்பான்மையாக கட்சி இருக்குதோ அவங்க வந்து சிஎம் ஆவாங்க. அந்த கட்சியோட தலைமை வந்து சிஎம் ஆவாங்க. அந்த சிஎம் வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாமே தேர்ந்தெடுப்பாங்க. சரியா? ஸோ இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிறது. அதே இது எம்எல்சின்னு ஒன்று இருக்கும், மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் என்ன பண்ணுவாங்க, அதாவது மக்கள் இப்போ நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எம்எல்சி உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தா எம்எல்ஏ வந்து எம்எல்சி உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ அது வந்து முன்னாடி நம்ம இதில் இருந்துச்சு, இப்போ எடுத்துட்டாங்க. இப்போ மொத்தமே ஒரு 6 மாநிலங்களில் தான் இந்த எம்எல்சி வந்து இருக்குது, அதாவது மேலவைன்னு சொல்லக்கூடிய இந்த அவை இருக்குது. பட் மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே கீழவை அப்படிங்கிறதுல தான் பவர் அதிகமாக இருக்கும். கீழவை தான் பவர் அதிகம். மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்க தான் இந்த கீழவையில் வந்து இருப்பாங்க. சரியா? அப்போது 1986 வந்து சட்டமேலவை நீக்கப்பட்டது. அடுத்து 18வது பாருங்கள், மாநில நிர்வாகத்தின் அரசியலமைப்பு தலைவர். இப்போது இந்தியாவுடைய நிர்வாக தலைவராக வந்து இதில் செயல்படக்கூடியவங்க யார்? அப்போ தான் நம்ம பார்த்தோம் நேற்று வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம், குடியரசுத் தலைவர்னு பார்த்துருந்தோமா. அப்போது மாநிலத்தோடைய நிர்வாகத்தின் தலைவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது அரசியலமைப்பு தலைவராக இருக்கிறது ஆளுநர் தானே. ஸோ அங்கே பிரசிடெண்ட்டுக்கு என்ன வருதோ அதே போல் தான் இங்கே ஆளுநருக்கும் சேமாக தான் வரும். ஓகேவா? நம்ம ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், முதலில் உயர்நீதிமன்றங்கள் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அப்போ ஒரு வெள்ளையர் அவங்க ஆட்சி பண்ணக்கூடிய அந்த பிரிட்டிஷ் ரூலில் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து தொடங்கப்பட்டது. சரியா? அப்போது எப்படி தொடங்கியிருப்பாங்க அப்படின்னா, 3 இடங்களில், அதாவது மும்பை, சென்னை, கொல்கத்தா, அதாவது சென்னை, மும்பை, கொல்கத்தா, அந்த 3 இடங்களில் தான் ஃபஸ்ட் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த உயர்நீதிமன்றங்கள் வந்து தொடங்கியிருப்பாங்க 1862. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமானது. அப்போ இந்த 3 மாகாணங்களும், அப்போ வந்து மாகாணம் தான், நம்ம கேரளாவில் இருக்கக்கூடிய பகுதி, அப்புறம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய தென்பகுதி, அப்புறம் ஆந்திராவில் இருக்கக்கூடிய பகுதி, தமிழ்நாடு, இதெல்லாம் சேர்ந்து என்னது சென்னை மாகாணம், அதாவது மெட்ராஸ் மாகாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மதராஸ் மாகாணத்தை ஒரு மிகப்பெரிய மாகாணமாக வந்திருக்கும். அதே போல் இங்கே மும்பை, கொல்கத்தாவில். ஸோ இதுதான் கேபிட்டலாக வச்சு செயல்படுத்தப்பட்ட இடம். வெள்ளையர்கள், ஆங்கிலேயர்கள் வந்து கம்பெனி வந்து இருந்த இடம். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த இடங்கள்ல தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்காங்க, உயர்நீதிமன்றத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையும் கூட. சரியா? இதனால தான் ஒரு நிர்வாகத்துக்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க இந்த இடத்துல. 20வது பாருங்கள்,
தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரால் ஒருவரை நியமனம் செய்பவர். இப்போது இப்போ ஆங்கிலோ இந்தியர்கள் இருக்காங்கன்னா இப்போ வந்து கிடையாது, சரியா? முன்பு இருந்தாங்க. அதாவது ஆங்கிலோ இந்தியர்கள் யார்? ஒரு ஆங்கிலேயர் வந்து ஒரு இந்திய பெண்ணையோ இல்லை ஒரு இந்திய ஆண் வந்து ஒரு ஆங்கிலேய பெண்ணையோ இப்படி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அதாவது ஆங்கிலோ இந்தியர்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, சரியா? ஸோ அவங்களுக்கு ஒரு பிரதிநிதி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அரசியலமைப்பில் ஒரு ஆர்டிகல்ஸ் போட்டு அவங்களுக்குன்னு ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தொகுதியை வந்து கொடுத்துருப்பாங்க. அது ஆங்கிலோ இந்தியர்கள் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் ஒன்று இருந்துச்சு, இப்போ வந்து கிடையாது, சரியா? அப்போது அந்த ஆங்கிலோ இந்தியர்களை நியமனம் செய்யக்கூடியவங்க யார்? ஆளுநர் தான். இந்தியாவுக்கு யார்? பிரசிடென்ட், சரியா? ஆட்சியில் இருந்த எம்ஜி ராமச்சந்திரன், அதாவது எம்ஜிஆர் அவர்கள் இறப்புக்கு பிறகு முதல்வராக செயல்பட்டவர் யார்? ஜானகி ராமச்சந்திரன். அவருடைய மனைவி யார்? எம்ஜிஆர் அவர்களுடைய மனைவி யார்? ஜானகி ராமச்சந்திரன். அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சிறிது காலம், ஒரு வருடம் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தான் என்ன பண்ணியிருப்பாங்க, சில மாதம் இருந்திருப்பாங்க. ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தான் அது. அவங்களுக்கு அடுத்து முதல்வராக இருந்தவங்க. 22வது பாருங்கள், மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக செயல்படுபவர் யார்? இப்போ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் பல பல்கலைக்கழகங்கள் வந்து இருக்கும், செயல்பட்டு வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் வைஸ் சான்சலர்னு சொல்லுவாங்க. அதாவது துணைவேந்தர் அப்படிங்கிறவங்க தான் ஹெட்டாக வந்து இருப்பாங்க. அப்போது அந்த யூனிவர்சிட்டிக்கு ஹெட்டு வந்து வைஸ் சான்சலர் அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கும் ஒரு சான்சலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. வேந்தராக இருக்கவங்க யார் அப்படின்னா அவர்கள் தான் யார்? ஆளுநர் அவர்கள், சரியா? அப்போ மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக சான்சலராக செயல்படக்கூடியவங்க தான் கவர்னர், ஆளுநர். மாநில அரசு இந்திய அரசியலமைப்பில் எத்தனையாவது பகுதியில், ஓகேவா, நல்லா எத்தனையாவது பகுதியில் அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இப்போ மத்திய அரசு அப்படிங்கிறப்போ நம்ம 5வது பகுதின்னு பார்த்தோமா? இப்போ மாநில அரசு எப்போ? மத்தியதுக்கு அடுத்த மாநிலம் அப்போ 6வது அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பகுதி 5 எதை பற்றி பேசுது? மத்திய அரசை பற்றி பேசுது. பகுதி 6 எதை பற்றி பேசுது? மாநில அரசை பற்றி பேசுது. பகுதி 7 எதை பற்றி பேசுது? பகுதி 7ங்கிறத வந்து நீக்கிட்டாங்க. முன்னாடி இருந்துச்சு, இப்போ பகுதி 7 இல்லை, சரியா? பகுதி 9ங்கிறது இந்த பஞ்சாயத்து, கூட்டுறவு, இதுகளெல்லாம் பற்றி பேசக்கூடியதெல்லாம் என்னது? பகுதி 9. 10ங்கிறது பழங்குடியின மக்களை பற்றி பேசக்கூடியது. அப்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். எந்தெந்த பகுதி எதை பற்றி பேசுது, அதில் இருக்கக்கூடிய ஆர்டிகிள்ஸ்லாம் என்னென்ன எதை பற்றி பேசுது அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கியுள்ள ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சட்டப்பிரிவு 2019 வந்து இதை நீக்கியிருப்பாங்க. சிறப்பு அந்தஸ்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீரில் வந்து எல்லாராலையும் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக கொடி, நிலம் எல்லாமே அங்கே வந்து அது தனித்தனியாக வச்சுருப்பாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஒரு கொடி இருக்குன்னா ஜம்மு காஷ்மீருக்கு தனியாக ஒரு கொடி வச்சுருப்பாங்க. பட் நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்கும். இருந்தாலும் அவங்க வந்து தனித்தனியாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து அந்த சிறப்பு அந்தஸ்தெல்லாம் நீக்கி இப்போ யாராக இருந்தாலும் முன்னாடி அது மாதிரி அங்கே நிலம் வாங்க முடியாது. இப்போ நிலம் வாங்கலாம். நம்ம கூட போய் அங்கே நிலம் வாங்கலாம், சரியா? ஒரு நார்மலான ஒரு இடமா வந்து இப்போ வந்து மாறி இருக்கு. ஸோ அது அந்த முக்கிய சிறப்பு அந்தஸ்து வழங்கியுள்ள ஆர்டிகல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 370 அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. அடுத்து பாருங்கள், மாநில ஆளுநராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எத்தனை வயது நிரம்பியவராக இருக்கணும் அப்படிங்காங்க. அதாவது மாநில ஆளுநரை வந்து தேர்ந்தெடுக்கணும்னா எத்தனை வயசு இருக்கணும்? 35 வயது. அதே போல் குடியரசுத் தலைவருக்கு எத்தனை வயசு இருக்கணும்? 35 வயது நிரம்பியிருந்ததுனால தான் அவங்க வந்து இதுக்கு போட்டியிட முடியும். எதுக்கு? குடியரசுத் தலைவருக்கு போட்டியிட முடியும். அதே மாதிரி ஆளுநருக்கு 35 வயசு நிரம்பியிருந்தால் தான் ஆளுநருக்கு போட்டியிட முடியும். அதே போல் மேலவைன்னு சொல்லக்கூடிய ராஜ்யசபா, அப்புறம் வந்து எம்எல்சின்னு சொல்லக்கூடிய மேலவை, சட்டமன்ற மேலவை, இதுலெல்லாம் நம்ம உறுப்பினர் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும்னா 30 வயசு வந்து இருக்கணும், சரியா? அடுத்து ஒரு எம்எல்ஏ, அடுத்து எம்பி, இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ வயதுகள் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 வயது நிரம்பி இருந்தாலே நீங்கள் எம்பியாகவும் எம்எல்ஏவும் ஆகலாம். அதே போல் ஒரு ஊராட்சி, பஞ்சாயத்து எலெக்ஷன், இந்த மாதிரி உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் நிற்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 21 வயது நிரம்பி இருந்தாலே நீங்கள் அதில் வந்து போட்டியிடலாம், சரியா? அப்போ அந்த வயதுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. மாநில சட்டமன்றம் நடைபெறாத போது ஆளுநர் அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் என்று கூறும் சட்டப்பிரிவு 213, சரியா? அதாவது மாநில சட்டமன்றம் வந்து நடைபெறல, அப்போ வந்து ஆளுநர் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அவசர சட்டத்தை போட்டு ஒரு கூட்டத்தை வந்து கூட்டலாம் அப்படிங்கிற ஒரு சட்டப்பிரிவு எது சொல்லுது அப்படின்னா ஆர்டிகல் 213 வந்து சொல்லுது, சரியா? அப்புறம் பாருங்க,
சுதந்திரத்திற்கு பிறகு தமிழகத்தின் முதல் முதலமைச்சராக, இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான கேள்விகளும் கேட்பாங்க. சுதந்திரத்துக்கு பிறகு முதல் பிஎம் யார், சுதந்திரத்துக்கு பிறகு முதல் சிஎம் யார் தமிழ்நாட்டில், இந்த மாதிரி கேட்கலாம். அப்போது ஓபி ராமசாமி அவர்கள் தான் யார், சுதந்திரத்துக்கு அப்புறம் தமிழகத்தின் முதல் முதலமைச்சராக வந்து இருந்தாங்க 1947 அப்புறம். ஓபி ராமசாமியாக வச்சுக்கோங்க, சரியா? அதாவது ஈஸியாக நம்ம ஷார்ட்கட் மாதிரி அமைக்கணும் அப்படின்னா ஓபி அடிக்காமல் சுதந்திரத்துக்கு அப்புறம் வேலை பார்த்தாரு, நல்லா சிஎம் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அடுத்து 28 பாருங்கள், விதான் பரிஷத் என்று அழைக்கப்படுவது சட்ட மேலவை. அப்போ சட்ட மேலவை வந்து விதான் பரிஷத் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் தமிழகத்தின் முதல் பெண் ஆளுநர் யார், பாத்திமா பிவி. இந்த பாத்திமா பிவி தான் முதல் நீதிபதியும் கூட, பெண் நீதிபதியும் கூட, சரியா? அப்புறம் பாருங்கள், சட்ட மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் பாருங்கள் 6 ஆண்டுகள், ஓகேவா? இப்போ சட்ட மேலவையினாலே 6 ஆண்டுகள், மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களுடைய பதவி ஆண்டு 5 ஆண்டுகள். ஓகே, அப்போ வந்து கண்டிப்பாக நம்ம மத்திய மாநில அரசுகளுடைய முக்கியமான சில கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம், சரியா? இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க, ஓகேவா? தேங்க்யூ.